தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னாச்சு எங்க அபிக்குட்டிக்கு இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தூக்கம் வரலையா? நிஷா, தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? என்ன பண்ணலாம்? விளையாடலாமா? நைட் ஆயிடுச்சுல, இப்ப பாப்பா விளையாடினா தூங்கவே மாட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுவல்ல. அது மட்டும் இல்ல, பாப்பா இப்பதான் சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ட உடனே ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் பாப்பாக்கு வாமிட் வந்துடும், அதனால வேண்டாம். எனக்கு போர் அடிக்கு, ஏதாச்சும் விளையாடலாமா? போர் அடிக்குதா? எதுவும் விளையாட வேணாம், நம்ம அப்படியே சும்மா இந்த கார்டன்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அந்த பூவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பேசிட்டே இருக்கலாம். பாப்பாக்கு அப்படியே தூக்கம் வந்துடும். ஓகேவா? நிஷா, டாடா. அபி, நிஷா, டாடா. டாடா எங்க போச்சு? எனக்கு டாடா பார்க்கணும். அபிக்குட்டி, டாடா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனாரு வேலை இருக்குன்னு. வேலை முடிச்சிட்டு டாடா வருவாரு. எப்ப வரும் டாடா? டாடா வந்துருவாரு. அவரு சொல்லிட்டு தானே போனாரு. டாடா ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்காரு. அந்த வேலை முடிச்ச உடனே அபிக்குட்டிய பாக்கிறதுக்கு நிறைய கிஃப்ட், நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு. சரியா? டாடா கண்டிப்பா வருவாரு. அபிக்குட்டிக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் தானே, அதனாலதான் அபிக்குட்டிக்காக பொம்மை வாங்க தான் போயிருக்காரு டாடா. அப்போ டாடா வரப்போ நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரா? ஆமா, எங்க அபிக்குட்டிக்கு டாடா நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு. அப்ப அபிக்குட்டிக்கெல்லாம் நிறைய பொம்மை இருக்கும். ஆனா நிஷாக்கு தான் ஒரு பொம்மை கூட இல்லையே. உனக்கு பொம்மை வந்தா நிஷாக்கு கொடுப்பியா? குடுக்கறேன். நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். டாடா நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு, உனக்கும் கொடுக்கறேன். சரிடா தங்கம். டாடா நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு, பாப்பாவும் நிஷாவும் விளையாடலாம். சரியா? இந்த சின்ன வயசுல, கொஞ்சம் கூட விவரமே தெரியாத வயசுலயே நீ இவ்வளவு கஷ்டப்படுறனா, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னடா அவ, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்கு. உனக்கு விவரம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட கேட்டீனா நாங்க என்னடா பதில் சொல்லுவோம்? எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நிஷா, சொல்லுடா அபி. ஏதா கதை சொல்றியா? சரி, நான் ஏதாச்சும் கதை சொல்றேன், பாப்பா அதை கேட்டுட்டே தூங்கிடுவியா? ஓகே? ஓகே. ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல சிங்கம், புலின்னு எல்லா விலங்குகளும் இருந்துச்சாம். நிஷா, சொல்லுங்க அத்தை. இங்கதான் இருக்கீங்களாமா ரெண்டு பேரும்? உன்ன வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். அபிய தூங்க வைக்கலாமா? குடுமா. அத்தை, அபி தூங்கிட்டான் அத்தை. அப்படியே சும்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோமா, கதை கேட்டான்னு சொன்னேன், அப்படியே தூங்கிட்டான் அத்தை. அத்தை, இன்னைக்கு அபிய நான் என் கூட படுக்க வச்சுக்கிட்டுமா? நிஷா, என்னடா சொல்ற? அபி சின்ன குழந்தைல, அவ ஒரே டைம் தூங்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டா, நடுவில் எந்திரிப்பாடா, அப்பெல்லாம் உனக்கு சமாளிக்க தெரியாது. நான் பாத்துக்கிறேன், நீ கூட நீ நிம்மதியா படுத்து தூங்குனா தானே காலையில காலேஜ் போகணும்ல, அதனாலதான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன், நீ கூட. இல்லத்த பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவ எந்திரிச்சானா பசிக்குதுன்னு ஏதாவது சொன்னானா பால் கொடுக்கணும், அவ்வளவுதானே அத்த. நான் சமாளிச்சுக்கிறேன் அத்த, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அத்த. டெய்லி உங்க கூட தானே அத்த தூங்குறா, இன்னைக்கு என் கூட தூங்கட்டுமே? இல்லடா, நடுவுல எந்திரிச்சானா உனக்கு சமாளிக்க தெரியாதேன்னு பார்த்தேன். சரி, நீ ஆசைப்படுற படுக்க வச்சுக்கோ, ஆனா நடுவுல எந்திரிச்சு அழுதானா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். சரிங்க அத்தை, அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிடா, அவளும் தூங்கிட்டான்ல, போ ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க. சரிங்க அத்தை. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ?
அப்பா அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டி. தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்மா. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்ஸ் மீரா. ஏண்டி இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகணுமா? அப்பா தான் உனக்கு நல்லா இருக்கும்னு சுடிதார்லாம் வாங்கிட்டு வந்தாருல்ல, அது போட்டிருக்கலாம்ல. மா என்னம்மா, எப்பவும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். அதுவும் என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் போடணும்னு நினைப்பேன். அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கலம்மா, அது இன்னொரு நாள் எப்பயாச்சும் போட்டுக்கிறேன். ஆஃபீஸ்க்குன்னு போடணும்னு இதை தான் எடுத்திருக்கேன், அதான். என்னடி உங்க அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டு உனக்கு வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? பிடிக்கலன்னு சொல்லிட்ட. மா பிடிக்கலனா எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கல அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறது இல்லைல்லம்மா, அதனால தான் பிடிக்கலன்னு சொன்னேன். பிடிச்சிருந்தா தானம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். லக்ஷ்மி சும்மா இரு. பிறந்த நாள் அன்னைக்கு புள்ளைக்கு பிடிச்சதே போட்டுக்கிட்டோம். அவகிட்ட எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஒருத்தருக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே. அதுக்காக நான் வாங்கி கொடுத்தேன்னு போட்டுப்பாலாம் என்ன? அவளுக்கு பிடிக்கலன்னா விடு. பாருமா, அப்பானா அப்பா தான். எப்பவும் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அப்பா கொடுக்கணும்னு நினைப்பாரு. அக்கா இந்தக்கா உனக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். பாரு மீரா, என்னம்மா கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்க? ஓ இப்பதான் மேடம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதனால கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கியா? அப்படி என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? ஆமா எந்த ரேஞ்சில வாங்கியிருக்க? அக்கா இது நான் காசு கொடுத்தெல்லாம் வெளியெல்லாம் வாங்கலக்கா, உனக்காக நானா வரைஞ்சேன்க்கா. ஆசைப்பட்டு வரைஞ்சேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, பாரேன். என்னது பெயிண்டிங்கா? மீரா உனக்கு தெரியாதா எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? ஏண்டி எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சு கொடுப்ப, அதுதான் எனக்கு கிஃப்டா? சரி கொடு. அப்படி என்னத்தை தான் கிறுக்கி வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். அக்கா உனக்கு பிடிக்கும், பாரேன். சரி பாக்குறேன் பாக்குறேன். அட மீரா குட்டி சூப்பரா இருக்குடா. அப்படியே இவ்வளவு மாதிரியே வரைஞ்சிருக்க பாரு, சூப்பரா இருக்கு. அக்கா உனக்கு பிடிச்சிருக்கா? நான் உன்ன மாதிரியே வரைஞ்சிருக்கேன்லக்கா. ஓகே தான் மீரா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதான், இருந்தாலும் ஓகே. என்ன ஸ்ரீநிதி இப்படி பேசிட்டு இருக்க? உனக்காக தானே ஆசைப்பட்டு அவ வரைஞ்சு கொடுத்துருக்கா. அவளை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுற. அவளுக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லலாம்ல. மா நான் இப்ப என்னம்மா தப்பா சொன்னேன்? நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். அப்புறம் இதுல என்ன நான் அவளுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லிட்டேன்? மா இருங்கம்மா, அக்காக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, அதுவே எனக்கு போதும். உனக்கு பிடிச்சிருக்கு தானேக்கா, அது எனக்கு போதும். அப்புறம் மீரா, அப்போ இதுதான் கிஃப்டா? ஆமாக்கா. எதுவும் தனியாலாம் வாங்கலையா என்ன? அக்கா இல்லையே, இதுதான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவன் தான். என்ன மீரா நீ எப்ப பார்த்தாலும் நீ பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்க. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான கிஃப்டா? கண்டிப்பா இது வரையறதுக்கெல்லாம் உனக்கு சொல்லியா கொடுக்கணும். நீ நல்லா தான் வரைஞ்சிருப்ப. இதுல ஸ்பெஷலா எனக்கு பண்ண மாதிரி எதுவுமே தெரியலையே. ஸோ ஸ்பெஷலா எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னா வேற ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கணும். இட்ஸ் ஓகே. அந்த கடையில இருந்து என்ன வருமானம் வரப்போகுது நீ வாங்கி கொடுக்கறதுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதையாச்சும் வரைஞ்சு கொடுத்தியே, அதுவே போதும். இங்க பாருடா ஸ்ரீநிதி, ஒருத்தருக்கு இருக்கிற திறமைய என்னைக்கும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. உன் தங்கச்சி உனக்காக ஆசைப்பட்டு வரைஞ்சு கொடுத்துருக்கான். இது வரையறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அவளுக்கு தானே தெரியும். அப்பா வரைகிறது ஒரு திறமை தான், ஆனா அதை எல்லாருமே ரசிப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்கப்பா. யாருப்பா இவளோட வரைகிறத இவ்வளோ ரசிச்சு பார்க்க போறாங்க? ஏதோ அவ எனக்காக வரைஞ்சு கொடுத்துருக்கான், அவ்வளோதானே. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் மீரா ஃபார் யோர் கிஃப்ட். ஓகேக்கா. ஓகேப்பா நான் ஆஃபீஸ் கிளம்பணும். ஏன்னா டீம்ல எனக்கு கேக் கட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன். பாய்ப்பா. சாயந்தரம் வர லேட் ஆகுமா? எதுக்குடி? மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டு வர லேட் ஆகும், அவ்வளோதான். சரியா, நான் போயிட்டு வரேன். பாய். சரி லக்ஷ்மி, அவ பாரு போற அவசரத்துல அப்படியே போட்டுட்டு போயிட்டான். எவ்வளவு அழகா இருக்கு. அவ ரூம்ல மாட்டி வை. சரியா, நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. மீரா கிளம்பலாமாடா? சரிங்கப்பா, வாங்க போலாம். ஏதோ லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கற மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி வேற கொண்டு வந்திருக்கான். ஒருவேளை அங்க இருந்து டிராவல்ல கொண்டு வந்திருக்கான்ல, சோ ஏதோ அடிப்படக்கூடாதுன்னு இப்படி கொண்டு வந்திருக்கானா என்னமோ. முதல்ல ஓபன் பண்ணி பார்க்கணும். எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுடா மச்சான், ஏதோ பெயிண்டிங் தான் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்? இத எப்படி சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் இது நீதான். இது ஸ்ரீயோட பெயிண்டிங்.
அவங்க நேம் தானே போட்டிருக்கு. அப்போ கண்டிப்பா இது அவங்க தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆனா இது எப்படி அவனுக்கு லண்டன்ல கிடைச்சிருக்கும்? அவங்க இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் எல்லாம் கலந்துக்கிறாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லையே. இங்க மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. ம், எப்படி இவனுக்கு அது கிடைச்சிருக்கும்? அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கானே! சூப்பரா இருக்கு. மச்சான், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியும்டா. ஆனா இப்படி ஸ்ரீயோடதே வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மச்சான். ஹலோ விஸ்வா, என்னடா பெயிண்டிங்க பார்த்துட்டு போல, என்ன பிடிச்சிருக்கா? டேய் மச்சான், ஐயோ என்னால நம்பவே முடியலடா. எப்படிடா இவ்ளோ அழகா இருக்கு? அதுவும் ஸ்ரீயோட பெயிண்டிங் உனக்கு எப்படி கிடைச்சது? அவங்க லண்டன், எனக்கு புரியவே இல்ல. எப்படி உனக்கு அங்க கிடைச்சது? ரிலாக்ஸா பேசு. அது ஒண்ணும் இல்லடா. எனக்கு தெரியும் உனக்கு எங்க வாங்கினாலும் கண்டிப்பா பெயிண்டிங் வாங்கி கொடுத்தாவே நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ ஊருக்கு வரதுக்கு முன்னாடி வாங்கலான்னு போனேன். பட் அங்க எதுவுமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லடா. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு லஞ்ச்க்கு போயிருந்தேன். அங்க இந்த பெயிண்டிங்க நான் பார்த்தேன். என்னடா சொல்ற? அவங்க வீட்ல எப்படி? அவனும் டிட்டோ உன்ன மாதிரி தான்டா. சரியான பெயிண்டிங் பைத்தியம். எங்க போனாலும் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு வந்துருவானாம். ஒரு டைம் இந்தியா வந்திருக்கப்போ ஏதோ எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிட்டான் போல. அப்போ இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கான். ஓ! ம். அப்போ இந்த நேம பார்த்த உடனே எனக்கு செம்ம ஷாக்கு. இந்த பெயிண்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதே குடுத்தா நீ சந்தோஷப்படுவல்ல. அவன்கிட்ட சும்மா கேட்டு பார்த்தேன். அவங்க கிட்ட இதே மாரி டிட்டோ இன்னும் 2, 3 வச்சிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். மச்சான், உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ லண்டன்ல இருந்து எது வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாலும் எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்காது. பட் இந்த பெயிண்டிங் இஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ டா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்பா! நான் பயந்துட்டே இருந்தேன்டா. எப்படியோ உன்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா? அதான் நல்ல வேளை. உனக்கு புடிச்சிருக்குல்ல? எனக்கும் ஹாப்பி. ஆமா மச்சான். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்னடா புதுசா இப்படிலாம் கேக்குற? நீ இதுவரையும் கேட்டு நான் அப்படி என்ன தப்பா நினைச்சிருக்கேன்? கேளு கேளு. அது ஒண்ணும் இல்ல. இதுவரையும் இந்த மாரி கொஸ்டின்லாம் நான் கேட்டதில்ல. ஆனா இப்ப கேட்கணும்னு தோணுது. கேளுடா. ஏன் மச்சான், உன்கிட்ட நெறைய பெயிண்டிங் இருக்கு. ஆனா அதுல மேக்ஸிமம் ஸ்ரீயோட பெயிண்டிங் தான் வச்சிருக்கேன். ஆம், அவங்கள உனக்கு புடிக்குமாடா? இது என்னடா கேள்வி? எனக்கு புடிக்கும். என்ன சொன்ன? கார்த்தி? டேய் இதுல என்னடா இருக்கு? அவங்க பெயிண்டிங் மேல எனக்கு அவ்வளவு ஒரு க்ரஷே இருக்கு. போதுமா? பெயிண்டிங் மேலயா? இல்ல பெயிண்ட் பண்ற ஆர்டிஸ்ட் மேலயா? ஏய் சீ! என்னடா கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க பெயிண்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வரையறத என்னமோ தெரியலடா. ஏதோ என்கிட்ட பேசுற மாரியே இருக்கும். என்கிட்ட ஏதோ சொல்ற மாரியே எனக்கு தோணும் தெரியுமா? அதனால தான் மேக்ஸிமம் அவங்க பெயிண்டிங்க எங்க பார்த்தாலும் என் கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட தான் போகுது. நான் என்ன பண்றது? ஆனா இதுக்காக அந்த பொண்ணெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அது பெயிண்டிங் அவங்களோட பேஷனா இருக்கலாம். அவங்களோட ப்ரொஃபஷனா இருக்கலாம். அது அவ்ளோ அழகா பண்றாங்க. அதுக்காக அந்த பொண்ணு கூட போய் கேக்குற பத்தியா உன்ன? டேய் மச்சான், நான் சும்மா தான்டா கேட்டேன். அது எப்பவும் இவங்களோட பெயிண்டிங் எதனா வாங்குற, அதனால சும்மா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். ஓகே? புரியுது விஸ்வா. இருந்தாலும் அதுக்காக நீ கேட்ட கேள்வி இருக்கு பாத்தியா? இங்க பாரு, அவங்க பெயிண்டிங் மேல எனக்கு கிரஷ் இருக்கு. அது ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அந்த பொண்ணெல்லாம் கேட்ட பாத்தியா? எனக்கு அந்த பொண்ண பத்தி விவரமே பிரேம் சொல்லி தான்டா தெரியும். பட் அவங்களெல்லாம் நான் நேர்லலாம் பார்த்தது கிடையாது. அவங்க இதுவரையும் எந்த எக்ஸிபிஷனும் அட்டெண்ட் பண்ணதும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குடா மச்சான். கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள நான் நேர்ல பார்க்கணும். நேர்ல பார்க்கறப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். இது ஒண்ணே ஒண்ணுதான். கண்டிப்பா அது நிறைவேறிட்டா எனக்கு போதும். பார்க்கலாம். என்னைக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல. கவலையே படாதடா மச்சான். கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது நடக்கும். நீ வேணா பாரு. அந்த பொண்ண கண்டிப்பா மீட் பண்ணுவ. ஆட்டோகிராஃப் வாங்க தான் போறேன். எனக்கும் அந்த மாரி நடந்தா சந்தோஷம் தான். பார்க்கலாம். ஏங்க, இந்தாங்க காஃபி. குடுமா லலிதா. என்னாச்சுங்க? ஏதோ சோர்வா இருக்கீங்க? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? அந்த சளி பிடிச்சிருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி கத கதன்னு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் எங்கேயுமே போகல. பாண்டியனை மட்டும் அனுப்பி விட்டுருக்கேன். சரிங்க. காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? ஆமாமா. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லங்க, இன்னைக்கு நான் விரதம்ல. எப்படி இன்னைக்கு நான் சாப்பிடுவேன்? இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து தானே சாப்பிடுவேன். லலிதா, இன்னுமா நீ விரதம் இருந்துட்டு இருக்க? ஆமாங்க, வார வாரம் நான் இருக்கிறது தானே.
எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் வேண்டுதல் வச்சது கண்டிப்பா நிறைவேறும். அந்த கடவுள் கண்டிப்பா என் மேல கருணை காட்டுவாரு. நான் வேண்டிக்கிட்டதை நிறைவேத்தி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கொஞ்சம் லேட்டு பண்ணாலும் நான் மனசை விட்டுறக்கூடாதுல்ல. நான் கண்டிப்பா எடுத்த முடிவை பண்ணிட்டு தாங்க இருப்பேன். அவர் நிறைவேத்தி கொடுக்குற வரையும் என் வேண்டுதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். என்ன லலிதா நீ வாரம் வாரம் இப்படி சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லா இருந்து விரதம் இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்னங்க நீங்க? நான் எதுக்காக இந்த விரதம் இருக்கேன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் எனக்கு தெரியும்மா. இருந்தாலும் உன் உடம்ப வருத்திக்கிட்டு இந்த மாதிரி கடுமையா இருக்கணுமா? தண்ணி கூட குடிக்காம இருக்கமா? காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பச்சை தண்ணி கூட பல்லுல படுறது இல்ல. இவ்வளவு கடுமையான விரதம் இருக்க. சரி, உன்னோட விருப்பம். நான் சொன்னாலும் கேட்கவா போற? நீ ஒரு முடிவு எடுத்துட்டீன்னா அதுல இருந்து உன்னை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கடவுள் பக்கம் இருக்கிறத சுத்தமா என்னால மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி, உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய். ம், அப்போ சாயந்தரம் தானே கோவிலுக்கு போற? யார் வராங்க கூட்டிட்டு போக? நானே வரட்டுமா? இல்லைங்க. கார்த்தி வரேன்னு சொன்னான். அவனுக்கு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வேலை கம்மியா தான் இருக்கான். நான் காலையிலே சொன்னேன், நான் வந்து கூட்டிட்டு போறேம்மான்னு சொல்லியிருக்கான். அவன் வந்துருவாங்க. நான் அவன் கூட போயிட்டு வரேன். அப்படியா? சரிம்மா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, நாளைக்கு உங்க எல்லாரையும் நான் பார்க்க வரேன். பாய்.